உள்ளுறுப்பு மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. யூரிக் ஆசிட் நார்மலா இருக்கிறவங்க உள்ளுறுப்புகள் சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய டயட் சார்ட்டை பேஸ் பண்ணி அதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. குறிப்பாக யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்க உள்ளுறுப்பு மாமிசம் தவிர்க்கிறது நல்லது தான். எந்த மாமிசத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. தவிர்க்க வேண்டிய மாமிசம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கொழுப்பு கம்மியாக இருக்கிற மாமிசத்தை தொடர்ந்து சாப்பிடாம எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்றது நல்லது. குறிப்பாக அனிமியா இல்லாமல் இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்றத தவிர்க்கலாம். அனிமியா இருக்கிறவங்களுக்கு நிறைய இந்த ரத்த பொரியல் இதெல்லாம் தேவைப்படும். அனிமியா இல்லை அப்படின்னா இந்த ரத்த பொரியல், கருவாடு, கொழுப்பு இல்லாத சிக்கனோட பிரஸ்ட்டு இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்றத தவிர்த்துட்டு கொழுப்பான மாமிசமாக சாப்பிட்றது நல்லது. எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஸ்டாட்டின் மாத்திரை சாப்பிடலாமா? ஸ்டாட்டின் மாத்திரை இதுக்காக உங்களுடைய மருத்துவர் கொடுத்துருக்காரு அப்படின்றத பொறுத்து நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் குறிப்பாக பேலியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டின் மாத்திரைகள் சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது. பேலியோ டயட்டில் நம்ம இருந்துக்கிட்டு 4 முட்டை, நிறைய மாமிசம், கொழுப்பு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஸ்டாட்டினும் சாப்பிட்றது தேவையில்லாத ஆணி தான்.